எங்கள் ஊர் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் முக்கியமான வேண்டுதல் பண்ணுறதுக்காக காப்பு கட்டியிருக்கேன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வேண்டுதல் வேறு எதுவும் இல்லைங்க, இந்த கரும்பு தொட்டில் எடுக்கிறது தான். கரும்பு தொட்டில் எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்க குழந்தை வர வேண்டியும், ஏற்கனவே குழந்தை இருக்க பெற்றோர்களும் இதை வேண்டுவாங்க. குழந்தைக்கு ஏதாவது ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வேண்டுதலை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் மாரியம்மன் கிட்ட வேண்டிக்குவாங்க. அப்படி வேண்டுற அவங்களோட வேண்டுதலை கரூர் மாரியம்மன் நிச்சயமாக நிறைவேற்றிடுவா. சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைச்சாலும் நிறைவேற்றாமல் விட்டதே இல்லை. அப்படி தான் எங்களுக்கும். 12 வருஷமாக குழந்தை இல்லாமல் தவிச்சிட்டு இருந்த எங்களுக்கு கரூர் மாரியம்மன் கொடுத்த வரம் தான் எங்கள் ரிஹான் குட்டி. நான் கேட்ட வரத்தை கொடுத்த அந்த மாரியம்மன் தாய்க்கு என்னோட வேண்டுதலை செலுத்துறதுக்காக இன்னைக்கு காலையில் கரூர் ஆற்றுக்குள்ளேருந்து ரிஹான் குட்டியை தொட்டிலில் போட்டு நடந்தே கோவிலுக்கு வந்து எங்கள் வேண்டுதலை செலுத்திட்டோம். குழந்தை இல்லாத வேற யாராவது இந்த வேண்டுதலை வச்சுருந்தாங்கன்னா, நாங்கள் எடுக்கிற கரும்பு தொட்டில அவங்களும் கொஞ்சம் தூரம் மாற்றி தூக்குனாங்கன்னா அவங்களுக்கும் அடுத்த வருஷமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ என் கூட பிறந்த தங்கச்சிக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக அந்த மாரியம்மன் கிட்ட நாங்கள் வரம் கேட்டுட்ருக்கோம். ஸோ அவளும் அவங்க வீட்டுக்காரும் கொஞ்சம் மாற்றி தூக்குனாங்க. எல்லா வேண்டுதலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வேண்டுதல் நிறைவேற்றிட்டு வீட்டுக்கு வரவங்களை அப்படியே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக ஆரத்தி எடுத்து கூப்பிட்டாங்க. ஃபைனலாக எங்கள் வேண்டுதல் நல்லபடியாக முடிஞ்சுதுங்க.